ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்எம்எஃப்எஃப் டெவல் சப்ஜெக்ஷனோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு ஃபைனல் பார்ட்ரா. ஸோ இந்த எஃப்எஃப் எப்படி இருந்ததுங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்கடா நம்ம இப்போது பார்ட்டுக்குள்ளே போகலாம், லாஸ்ட் பார்ட்டுக்குள்ளே. இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு சைடில் உங்களையும் இன்னொரு சைடில் ஆரம்பியும் தான் வந்து காட்டுறோம். 2 பேருக்குமே வந்து புல்லட் ஷாட் பட்டிருக்கு. 2 பேருமே வந்து மயக்கத்தில் இருக்கீங்க. 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. பட் வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. ஒன் சைடு உங்களை காட்டினா நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கண்ணை அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு பயங்கரமாக ப்ளட் லாஸ் ஆகிருக்கு. ஒரு பக்கம் ப்ளட் ஏறிட்டுருக்கு, இன்னொரு கையில் வந்துட்டு குளுக்கோஸ் ஏறிட்டுருக்கு. அப்போது உங்கள் முன்னாடி மிஸ்டர் பேங்க்ஷன் தான் வந்து உட்காந்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் அவரை பார்த்தவொடனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பயந்து அப்படியே எழுந்து உட்காடுறீங்க. அப்போது அவர் தான் உங்களுக்கு உட்காரும்போது வேறு உங்களுக்கு ஷோல்டர் வந்து பயங்கரமாக பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பெயினில் ஹிஸ் பண்ணுறீங்க. அப்போது அவர் தான் கூல் ரிலாக்ஸ், நீ தான் வாயனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் அவர் ஒரு மாதிரி பயம் கலந்த ஷாக்கோட ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. வாயன், நான் உன்னை கண்டிப்பாக ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. உன்னை ஷூட் பண்ணி தூக்கிட்டு வர வேண்டியதாக ஆகிடுச்சு. நான் இப்போவும் உன்னை கண்டிப்பாக ஹர்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் நீ என்னோடய பொண்ணோட லைஃப்பை காப்பாற்ற வந்திருக்க. கிட்டத்தட்ட என்னோடய பொண்ணுக்கு லைஃப் கொடுக்க வந்த ஏஞ்சல் நீ. ஸோ உன்னை நான் வலிக்காமல் தான் மேலே அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது நீங்கள் ஒன்றுமே பேசலை, அவனவே வந்து சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது பேங்க்ஷன் தான் வந்து சொல்கிறான், உன்னை கிட்னாப் பண்ணுறதுக்காக ஆரம்ப கூப்பிட்டேன். ஆனால் அவன் உனக்கு சேவியர் ஆகிட்டான். அவனுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியாது. பட் அந்த பேங்க்ஷன் நினச்சா எப்படினாலும் அவன் நினச்சதை செஞ்சு முடிப்பான். என் பொண்ணை நீ காப்பாற்ற போகிற, அதுக்கு ரெடி ஆகிக்கோ. நீ ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்க போகிற. ஸோ அதனால் என் பொண்ணுக்கு உயிர் கொடுக்க போகிற உனக்கு நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். கடைசி ஆசையாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் அவன்கிட்ட எதுவுமே பேசலை. இப்போ உங்களுக்கு அவனை பார்த்து சுத்தமாக பயமே இல்லை, அமைதியாக தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. கடைசி ஆசையா எனக்கா? சார், உங்களோட கடைசி ஆசை என்னன்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஆரம்ப பற்றி உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும். என்னை தேடி வருவான், கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி காமாக உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபேஸை வச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது பேங்க்ஷன் தான், நீ இருக்கிற இடத்த பற்றி உனக்கு தெரியுமா? எப்படி உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுவும் இல்லாமல் அவனை கரெக்டான ரைட் ஸ்பாட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். அவன் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே பொழைச்சாலும் உயிர் பொழைச்சவன் கண்டிப்பாக ஓடி தான் போவான், உன்னை தேடி வரமாட்டான். இந்த மாதிரி மாஃபியாஸ் எவ்வளோ பெரிய கெத்தான இடத்துல இருந்திருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அடி பட்டுடுச்சுன்னா அதுக்கப்புறம் பதுங்கி தான் இருக்க பார்ப்பாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேங்க்ஷன் வந்து சொல்கிறான். அப்போ நீங்கள், நோ சார், ஹீஸ் டிஃப்ரெண்ட், வருவான், எனக்காக வருவான், என்னை தேடி வருவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட குரலில் அவ்வளோ ஃபர்ம்னஸ் இருக்குது. நீங்கள் அவ்வளோ பிலீவோடு வந்து சொல்கிறீங்க. முடிஞ்சால் அவங்கள நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. உங்களோட பொண்ணோட உயிரை நான் காப்பாற்றினாலும், ஒருவேளை நீங்கள் என்னோடய ஹார்ட் எடுத்து உங்கள் பொண்ணுக்கு வச்சிங்கனாலும், உங்களோட உயிரை இந்த உலகத்தில் யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை கண்டிப்பாக கொண்டுடுவான். உங்களோட பொண்ணோட காப்பாற்றினதுக்கப்புறம் அவளோட சேர்ந்து உங்களால் கண்டிப்பாக வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போது பேங்க்ஷன் தான் அவனுக்கு லைட்டாக ஜெர்க் ஆகுது. நீங்கள் அவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ பேங்க்ஷன் அவனோட ஸ்வெட்டெல்லாம் வந்துட்டு வைப் பண்ணிவிட்டு, பார்க்கலாம், உனக்காக வரானா என்னன்னு பார்க்கலாம், ஆனால் வந்தால் இந்த பேங்க்ஷன் கையால் தான் அவனுக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாரு. நீங்கள் அவர் போனதுக்கப்புறம் உங்களோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது. எங்கே இருக்கீங்க? நம்ம குழந்தையும் நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அந்த அதர் சைடு ஆரம்பமாக தான் வந்து காட்டுறோம். அவனுக்கு உங்களோட கடைசி சிரிப்பு, நீங்கள் உங்களோட ஸ்டொமக்கில் அவனோட கையை வச்சு அவனை ஃபீல் பண்ண வச்சது, அவனை பார்த்து அழுதுகிட்டே வந்து ஹாப்பி டியர்ஸோடு சிரித்தது தான் அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. அவன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே எந்திரிக்கிறான்.
அப்போது அவன் முன்னாடி ஹோபியும் ஷுகாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்கிறாங்க. டே வயன் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆரம்புக்கு புல்லட் பட்டு பயங்கரமாக அவனுக்கும் பிளட் லாஸ் ஆகிருக்கு, அவனுக்கும் பிளட் ஏறிட்டு தான் இருக்குது. அப்போது ஷுகா தான், டே மச்சான் கொஞ்சம் பொறுமையாருடா, உன்னை ஷூட் பண்ண புல்லட்டில் வந்து பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால நீ எங்கேயும் நகரக்கூடாது, உன் பாடி இன்னும் வீக்காக இருக்குது. இல்லைடா இல்லை, நான் வயனு போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும். அவளை தூக்கிட்டு போயிருப்பாங்கடா இந்நேரம், நான் அவளை போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம் தான் வந்து சொல்கிறான். டே நம்மளோட டெக்னிக்கல் டீமை வச்சு நம்மளோட கார்ட்ஸை வச்சு தேடிட்டு தாண்டா இருக்கோம், சீக்கிரம் கிடச்சிருவா, நீ 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 ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஆரம்பம் நோ டாக்டர்ஸ் எங்கே சொல்லிவிட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லி கத்துறான். கத்திட்டு அவனோட அந்த ஒயரு இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அது எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு நான் இப்போ போகணும். நோ மிஸ்டர் ஆரம், நீங்கள் போகிறது உங்கள் உயிருக்கே ஆபத்து, எனக்கு தேவையே கிடையாது, நான் நல்லா இருக்கேன், நான் போய் என்னோடய வயனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெயின் ஆகுது அவனுக்கு. அவனோட உடம்பெல்லாம் வந்துட்டு பயங்கர பெயினாக இருக்குது, தலையெல்லாம் கேராக இருக்குது, பாய்சன் அவனோட உடம்புலலாம் நல்லா ஏறி இருக்குது. அதோடு அவன் வந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு அவனோட பிளாக் கலரில் ஒரு பனியனை அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டில் கிளம்புறான். ஆரமும் ஹோபியும் ஷுகாவும் அவன் கூடவே வந்துட்டு கிளம்புறாங்க. சரி இவன் கண்டிப்பாக வந்துட்டு பையனை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவன் வந்துட்டு ரெஸ்ட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் 2 பேரும் இவன் கூடவே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போது வெளியில் இருக்க ஒரு கார்டு கிட்டேருந்து பெரிய மிஷின் கன்னை பிடுங்கிட்டு அவனோட காரை தான் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். போகிற வழியில் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி அந்த ஆரம் தான் வந்து பேசுகிறான். எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவர் ஒரு லொக்கேஷன் வந்து சொல்கிறாரு, இங்கே தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். நடுவில் வந்துட்டு இந்த போலீஸ் பேரிகேட் இருக்கும் இல்லையா, அது போட்டிருக்காங்க. அதுலேருந்து நிறைய பேரை வந்துட்டு நிறுத்தி விசாரிச்சுட்ருக்காங்க. அந்த பேரிகேட்டை உடச்சிட்டு அவன் பாட்டில் போகிறான். அப்போது அங்கே பேட்ரோலில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரேஷ் டிரைவிங் இன் சியோல் டு டியாகோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது வாக்கி டாக்கியில் அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. நோ அது மிஸ்டர் கிம் நம்ஜூனோட கார், யாரும் நிறுத்திடாதீங்க, நிறுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வார்ன் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கிற அத்தனை சிட்டிக்குமே வந்துட்டு அலர்ட் கொடுக்குறாங்க, யாருமே வந்து நம்ஜூனோட காரை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்ஜூன் வந்துட்டு ஒரு டார்க் வேர்ல்டில் இருக்க மாஃபியா, அவன் இவ்வளோ அவசரமாக இவ்வளோ ஓப்பனாக கிளம்பி போகிறான் அப்படின்னா தேர் மஸ்ட் பி அண்ட் கேங் வார், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ நம்ம இதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்தையும் சும்மா விட மாட்டாங்க, நம்மளையும் சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து நிறுத்துறக்கே வந்து பயப்படுறாங்க. ஆரம், ஷுகா, ஜெஹோப் 3 பேரோட காருமே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக அந்த பேரிகேடெல்லாம் உடச்சிட்டு வந்து போகுது. ஆரம் போகிற வழியெல்லாம் நான் வருவேன் மாயன், கண்டிப்பாக உனக்காக வருவேன், எனக்காக வெயிட் பண்ணேன், இங்கே பாரு டீ கேட்குதா, நான் வருவேன் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினச்சிட்டே போகிறாரு. அந்த அதர் சைடு உங்களை தான் வந்து கட்டுறோம். உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து கேட்குறீங்க என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பிகாஸ் அந்த இன்ஜெக்ஷனால் உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால கேட்குறீங்க. அவங்க இது அனஸ்தீஷியா மேம், அப்புறம் இது குளோரோஃபார்ம், இது போட்டால் நீங்கள் மயக்கத்தில் இருப்பீங்க ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மயக்கம் எனக்கு தெளிஞ்சிருமா, இல்லை இதோடையே நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்க. என்ன தான் ஆரம் உங்களை வந்து காப்பாற்றிடுவான்னு உங்களுக்கு ஒரு பக்கம் தைரியம் இருந்தாலும், சப்போஸ் நம்ம ஆரம் கூட கடைசி வரைக்கும் வாழ முடியாமல் போயிடுமோ, நம்ம குழந்தை இந்த உலகத்தை பார்க்காதோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. நீங்கள் உங்கள் சின்ன வயசில் வந்து உங்கள் அப்பா கூட சந்தோஷமாக இருந்தது, அப்புறம் உங்கள் தங்கச்சி, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தது, அப்புறம் ஆரம் மேலே ஃபாலோ ஆனது, ஆரம் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னது, அப்புறம் ஆரம்பை நீங்கள் உருகி லவ் பண்ணது, ஆரம் கூட சேர்ந்து நீங்கள் உங்களோட பெட்டை ஷேர் பண்ணிக்கிட்டது, அப்புறம் உங்களோட குழந்த உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்ச அந்த நிமிஷம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நினச்சி பார்க்குறீங்க. நினச்சி பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து கண்ணெல்லாம் சொருகுது. உங்களுக்கு வந்துட்டு அனஸ்தீஷியா கொடுத்து குளோரோஃபார்ம் கொடுத்து உங்களை தூங்க வச்சுட்டாங்க. நீங்கள் அப்படியே ஹாஃப் ஐஸாக அப்படியே வந்து கண்ணை வந்துட்டு மூடுறீங்க. இப்போது ஆரம்பம் ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்கான். அப்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் தெரியாமல் போய் ஒரு ட்ரக் மேலே வந்து அவன் மோதிருப்பான். அப்போது ஷுகா தான் ஃபோனில் 3 பேருமே வந்து கனெக்டடில் தான் இருக்காங்க. அப்போ ஷுகா தான் வந்து ஆரம் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். டே ஆரம் கேர்ஃபுல்,
இங்கே பாரு, ட்ரக்கில் போய் இப்போ மோதி இருப்படா, நீ ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு தான் மயக்கம் தெரியல, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருடா, மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் போகலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சுகா தான் வந்து சொல்கிறான். நாங்கள் பார்த்துக்குறோம், நீ 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 இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. சுகாவும் ஜெயோப்பும் நாங்கள் போகிறோம்டா, நாங்கள் பேங்க்ஷன் மேன்ஷனுக்கு போகிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரம்பம் முடியாதுடா மச்சான், என் ஒயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, அவ்வளோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிருக்கான், எப்படிடா என்னால் சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். எனக்கு என் ஒயின் வேணும்டா, என் குழந்தை வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். சுகாவும் ஜியோப்பும் அவனுக்கு ஈக்குவலாக வந்துட்டு அவன் கூடவே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவனை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் எங்கே போய் எதில் இடிப்பான்னு தெரியாது. ஸோ அதனால் அவன் கூடவே வந்து அவனோட சேஃபாக வந்து போயிட்டுருக்காங்க. அப்போது உங்களை தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கில் தான் வந்து ஹேண்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு அனஸ்தீஷியா இல்லை குளோரோஃபார்ம் கொடுத்தாங்கன்னா ஒரு 90% வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்காது. பட் ஒரு 10% அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து லைட்டாக பேசுகிறதெல்லாம் வந்து நமக்கு கேட்கும். அப்புறம் எப்படி சொல்கிறதுனா, பாடி பேரலைஸாக இருக்கும், வலியெல்லாம் தெரியாது. பட் ஆனால் அங்கே என்ன நடக்குதுங்கிறது நம்ம மைண்டு வந்துட்டு அலர்ட்டாக தான் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுது. உங்களை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, பேஷண்ட்டை வர சொல்லியாச்சா, அவங்க ரெடியாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆரம் வந்துரு நம்ம குழந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. அப்போது உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சைடு வந்துட்டு பேங்க்ஷனோட பொண்ணு வந்துட்டு இருக்கா, இந்த சைடு வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க. அப்போது பேங்க்ஷனோட பொண்ணுக்கு வந்துட்டு அதே மாதிரி குளோரோஃபார்ம் கொடுத்து அவளுக்கும் அனஸ்தீஷியா கொடுத்து உங்கள் பக்கத்தில் வந்து படுக்க வச்சுருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அப்படியே வந்துட்டு அங்கே ஒரு நைஃபை வச்சு அவங்களோட செஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு அப்படியே வந்து கட் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அப்போது டம்முன்னு ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் சவுண்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வந்து கேட்குது. அது ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது வந்துட்டு ஒரு பாலடைஞ்சு போன ஒரு இடம் தான். அதில் வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப் எல்லாமே வந்து முன்னாடியே பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு அபேண்டன் பில்டிங் தான் வெளியே இருந்து பார்த்தா. பட் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்திருப்பான். இப்போது தான் வெளியில் வர்றவங்க எல்லாரையும் வந்து ஷூட் பண்ணுறான், கண்ட மேனிக்கு வந்து ஷூட் பண்ணுறான். பிகாஸ் அவனுக்கு இன்டாக்சிகேஷனால் அந்த புல்லட் பட்டிருந்தனால அவன் பாதி எப்படி சொல்கிறது, அவனோட கான்ஷியஸ்னஸ்லேயே இல்லை, பாதி வந்துட்டு ஒரு மாதிரி இதில் தான் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்துட்டு அவங்கள காப்பாற்றணும் அந்த ஒரு ரேஜ் மட்டும்தான் இருக்கே தவிர யார் மேலே யார் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்துட்டு அவன் வந்து கன்னை பிடிச்சிட்டு வேகமாக வந்து உங்களை தேடி தான் வந்துட்டுருக்கான். பேங்க் சான் அப்படின்னு சொல்லி அப்படியே கத்தி கூப்பிட்டுட்டே வந்து வர்றான், பல்ல கடிச்சிட்டு. அவ்வளோ வந்துட்டு வழியில் இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே வந்து சுகா, ஜியோ, பாரம் 3 பேர் சேர்ந்து கொன்னுட்டே வராங்க. இவங்க சைட்லேருந்தும் நிறையா பாடி கார்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய கேங் வார் மாதிரி தான். அப்படியே இந்த காலத்தில் இறங்குனதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கங்கே பிளட்டு, புல்லட்ஸு, அந்த சவுண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்குது. அப்போ பேங்க்ஷன் தான் ஹரியப் சீக்கிரமாக இந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்து டாக்டர்ஸ்க்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறான். அப்போது டம்முன்னு ஒரு பெரிய சவுண்டு. எந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாரோ அவரோட தலையிலே ஹெட்ஷாட் படுது, அப்படியே வந்து கீழே விழுகிறாரு. அப்போது தான் ரெட்டிஷ் ஐஸோட பேர்னிங்கான அப்படி ஒரு ட்ராகன் ஐஸோட அப்படியே வந்து முறைச்சிட்டே அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வராரு. பேங்க்ஷன் இந்த ஆப்ரேஷனை வந்துட்டு அவனோட பொண்ணோட கையை பிடிச்சிட்டு அவன் பக்கத்துலேயே தான் வந்து நின்றுட்டு இருந்திருப்பான். அவங்க மேலே கத்தியை வந்து லைட்டாக கொண்டு வந்து வச்சு தான் இருப்பாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு வந்து ஸ்டார்மிங்காக அந்த ரூம்குள்ளே வந்துட்டு புயல் அடித்த மாதிரி வந்து வந்துருப்பான். அப்போது ஹோபியும் சுகாவும் தான் சொல்கிறாங்க, டி மச்சான் நீ வயனை கூட்டிகிட்டு போ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட வர்றான். அப்போது பேங்க்ஷன் தான் நெஞ்சு மேலே ஒரே மிதி. அந்த ஹாஸ்பிட்டலோட ஆப்ரேஷன் தியேட்டரை உடச்சிட்டு போய் வெளியில் விழுகிறான். பேங்க்ஷன் அவனோட மேலே போட்டிருந்த அந்த ஆப்ரேஷன் பண்ணுற தியேட்டருக்குள்ளே இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்கள்ல, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியில் வர்றான்.
இன்றைக்கி ஒன்று நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில் இருக்கிற எமர்ஜென்சி ட்ரான்ஸ்பாண்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். சுற்றி அத்தனை பாடி கார்ட்ஸ் வந்து வராங்க. இவங்களோட எண்ணிக்கையை விட சைடு இருக்கிற பாடி கார்ட்ஸோட எண்ணிக்கையை விட அவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க நிறைய பேர் வந்து வர்றாங்க. அந்த அந்த சரௌண்டிங்கில் தான் வந்துட்டு ஆக்சுவலி அவங்க இருந்திருப்பாங்க. எமர்ஜென்சி ட்ரான்ஸ்பாண்டரை ப்ரெஸ் பண்ண உடனே அவங்க எல்லாருமே வந்துட்டு வராங்க. அப்போது ஷூகா அப்புறம் ஜியோப் 3 பேரும் வந்து ரூத்லெஸ்ஸாக சண்டை போடுறாங்க. பயங்கரமாக வந்து லைட்டாக இன்டாக்சிகேஷன் ஆகிருக்கனால கண்ட மேனிக்கு எல்லாரையும் சுட்டு அப்படியே தள்ளுறான். அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. யாரை சுடுறான் எதுவுமே அவன் பார்க்கல. அவனுக்கு ஜஸ்ட் உங்களை காப்பாற்றணும் அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. லைக் எல்லாரையுமே வந்து பயங்கரமாக அங்கே ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. அவ்வளோ ஒரு வார் மாதிரி அந்த இடமே வந்து மாறி இருக்குது. அப்போது பேங்க்ஷன் அவன் வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது, சொல்லியிருக்கேனே. அவர் வந்துட்டு காட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத்தனை மாஃபியாஸ் அவன் கைக்குள்ளே இருக்கறனால அவ்வளோ உலகத்துலேயே பவர்ஃபுல்லான பாடி கார்ட்ஸை வந்துட்டு அவன் வந்து வர வச்சுருப்பான். ஸோ அதனால் சைடு இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் அடித்து போட்டு இவங்க 3 பேத்தையும் வந்துட்டு கட்டி போட்டு முட்டி போட்டு அப்படி சொல்கிறது கட்டி போட்டு நீல் டவுன் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் ஷூகா அப்புறம் ஜியோ 3 பேரையுமே வந்து பிடிச்சிட்டாங்க. அப்போது பேங்க்ஷன் தான் வந்து சொல்கிறாரு, உன்னோட லவரை காப்பாற்ற வந்தியா? ஆனால் இந்த பேங்க்ஷன் கிட்டேருந்து அவனுக்கு சொந்தமான ஒன்றை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகவே முடியாது. என்னோட எல்லா அம்மாவும் இருக்கிறவ என்னோட பொண்ணு தான். அவளோட உயிரை விட எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட இருக்கிற அத்தனையும் இழந்தாவது என் பொண்ணை நான் காப்பாற்றுவேன்னு. அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பேங்க்ஷன் வந்து சொல்கிறான். ஆரமோட ஒரு சைடு ஐப்ரோவில் வந்து வெட்டுப்பட்டிருக்கு. அதுலேருந்து பிளட் லீக் ஆகி அவன் கண்ணுக்குள்ளே போய் கண்ணுலேருந்து அப்படியே பிளட்டோடு சேர்ந்து டியர்ஸ் வந்து கீழே விழுகுது. எப்படியாவது ஒன்று காப்பாற்றிடுவேண்டி, கொஞ்ச நேரம் ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மனசுக்குள்ளேயே. ஆமாம், நேற்றுக்கு எப்படி உன்னையும் உன் பொண்டாட்டியும் பிரித்து அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட வீட்டுக்குள்ளே நான் கேமரா வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி பேங்க்ஷன் சொல்கிறான். அப்போது அப்படின்னு சொல்லிட்டு பிளட்டை கீழே துப்பிட்டு, நான் எப்படி இந்த இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்தேன்னு தெரியுமா? உங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்பை வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வந்து சொல்கிறான். அப்போது பேங்க்ஷனுக்கு ஸ்பையா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறான். அப்போது ஆரம்போட ஃபேஸ்லேயே வந்து பேங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக பஞ்ச் பண்ணுறாரு. அப்படி குத்தி ஆரம்போட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிளட் ஆகுது. அப்போது ஷூகா தான் பல்ல கடிச்சிட்டு கட்டி போட்டு அடிக்கிறியாடா நான் தைரியம் வந்து அவுத்து விட்டுட்டு அடிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது ஜியோப் தான் பேங்க்ஷன் கிட்ட, அவன் எப்படா அவுத்து விட்டுட்டு அடிப்பான், ஆம்பளையாக இருந்தால் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது பேங்க்ஷனோட கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி ஜியோப்பை பற்றி கேட்குறாரு. ஜியோப், ஆமாடா உனக்கு தைரியம் இருந்தால் கையில் கட்டியிருக்கிற கட்டை அவுத்து விட்டுட்டு அடிட்டா, அவனை பீஸ் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி ஜியோப் தான் வந்து சொல்கிறான். ஐ சேலஞ்ச் யூ, உன்னால் சத்தியமாக ஆரம்பம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஹேண்டிலே பண்ண முடியாது. ஏன்னா உன் கூட இருக்கிற இந்த நல்ல கைங்கெல்லாம் இல்லைன்னா நீ வெறும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அந்த போன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறாரு. உன் பொண்ணை காப்பாற்றிக்கணும்னு எண்ணம் மட்டும் இருக்குல்ல, உன் பொண்ணுக்காக ஒரு அப்பனா நீ என்னடா செஞ்ச? முடிஞ்ச ஆரமாக அடித்து தொக்கடிச்சிட்டு அப்புறம் வைன் கிட்ட இருக்கிற ஹார்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஜியோக்கு வந்து சொல்கிறான். அதை கேட்டு பேங்க்ஷனுக்கு வந்து செம்ம கோவம் வருது. அப்போது பேங்க்ஷன் பின்னாடி இருக்கிற ஒரு லாயல்மேன் தான் வந்து வெளில வர்றாரு. வந்துட்டு, ஆமாம் பாஸ், நான் தான் ஆரம்புக்கு நீங்கள் இருக்கிற இடத்த வந்து சொன்னேன். இதில் என்ன இருக்குது? அவன் எனக்கு ஒரு தடவை ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஹெல்ப் பண்ணான், பதிலுக்கு நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கிவ் அண்ட் டேக் பாலிசி. மாஃபியா உலகத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணம், உங்களுக்கு தெரியாதா? ஆனால் இப்போது இங்கே கொஷின், நீங்கள் பெரிய ஆளா அவன் பெரிய ஆளாங்கிறது தான். இத்தனை பேர் இங்கே இருக்காங்க, இத்தனை ஹிட்மேன் இங்கே இருக்காங்க. அதாவது தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பாடி பில்டர்ஸ், இந்த பவுன்சர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் தான் வந்துட்டு பேங்க்ஷன் வந்து இந்த சண்டைக்காக வந்துட்டு கூப்பிட்டுருந்துருப்பான். அத்தனை பேர் முன்னாடி உங்களை பார்த்து கேட்டிருக்கான், நீங்கள் எப்படி காட் ஃபாதரா, நீங்கள் வர்த்தா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கோம். நீங்கள் வர்த்ததாங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்கள்.
இந்த பொடி பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவன் தான் அந்த லாயல் மேன் தான் வந்து ஃபங்க்ஷனை வந்து பயங்கரமாக வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறான். அப்போது ஜியோப் தான் வந்து சொல்கிறான், ஆமாம் நம்மளோட சண்டையில் ஏன் இத்தனை பேர் சாகணும், ஒன்றான்னு வச்சுக்கலாம், ஆரம் வெர்சஸ் ஃபங்க்ஷன், ஜெயிக்கிறவங்க மீதி இருக்கிறவங்களோட உயிரை எடுத்துக்கலாம். ஆரம் ஜெயிச்சா ஒயனை விட்டுறணும், அதே மாதிரி ஃபங்க்ஷன் நீ ஜெயிச்சிட்டா ஒயனை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் 3 பேரும் கிளம்பி போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் மாதிரி வந்து போடுறாங்க. பிகாஸ் ஆரம் எப்படியும் தூக்க மாட்டான்னு சொல்லி ஜெயோப்புக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஜெயோப் அப்படி சொல்கிறான். என்ன ஃபங்க்ஷன் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சுகா வந்து கேட்குறான். ஃபங்க்ஷனுக்கு பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது. அப்போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஜெயோப் தான் பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். வர சொல்கிறான் அவனை, யாருக்கிட்ட பயம் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் வந்து சொல்கிறான். ஓகே, இப்போது ஆரம்பம் ஃபங்க்ஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்குவாங்க. சுற்றி இருக்கிற பாடி கார்ட்ஸ், லாயல் மென், ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஆரம் வெர்சஸ் ஃபங்க்ஷன், அவங்க 2 பேர்த்தில் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க சொல்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது ஜியோப் தான் ஆரமோட ஃபேஸில் வந்து தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறான். ஃபுல்லாக அப்படியே பொழிச்சுன்னு வந்துட்டு ஆரமோட ஃபேஸ்லேயே வந்து தண்ணியை அடிக்கிறான். அப்போது ஆரம் அப்படின்னு சொல்லி அவனோட ஃபேஸில் இருக்க தண்ணி ரத்தம் ரெண்டத்தையும் வந்துட்டு அப்படியே தொடச்சி அவனோட பனியனை வந்துட்டு அப்படியே பிடிச்சி கிழிக்கிறான். அப்போது ஃபங்க்ஷனும் தான் அவன் மேலே போட்டுருக்க ஷர்ட்டை வந்துட்டு அப்படியே கழட்டிட்டு பேர் பாடியோடு நிற்கிறான். 2 பேருமே வந்துட்டு ஷர்ட்லெஸ்ஸாக அந்த காலத்தில் வந்து இறங்குறாங்க. அப்போது ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட்டு பஞ்சை ஆரம் வந்து மிஸ் பண்ணுறான். மிஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனோட ஜாலியே பெரிய பஞ்சாக வைக்கிறான் ஆரம். பதிலுக்கு ஆரமோட ஜாலியே வந்து ஃபங்க்ஷன் பஞ்ச் பண்ணுறான். மாறி மாறி வந்துட்டு அவங்களோட ஆப்ஸில், செஸ்ட்டில், ஃபேஸில், ஷோல்டர்லன்னு மாற்றி பஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ பேரான 2 பேருமே பேரான ஹேண்ட்ஸோட தான் வந்து பஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த இடம்லாம் அப்படியே ரெட்டிஷாக வந்து சேஞ்ச் ஆகுது. அவங்க 2 பேரும் பவர்ஃபுல்லாக வந்து சண்டை போடுறாங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாக. அப்போது ஆரம் தான் ஃபங்க்ஷனோட செஸ்ட்லேயே வந்து பயங்கரமாக பஞ்ச் பண்ணுறான். பட்ட இடத்துலே, அதாவது இந்த ரிப்புக்கு கீழே ஒரு நம்ம ஓடி வந்தோன்னா மூச்சு வாங்கும் இல்லையா, அந்த இடம் பெயின் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு மாறி அதே இடத்துல மறுபடியும் பஞ்ச் பண்ணுறான். ஆரமோட ரிப் கேஜ் இருக்கு இல்லையா, அந்த நெஞ்சு எலும்பு இருக்கு இல்லையா, அது நொறுங்கி உள்ளேயே வந்துட்டு அவனோட லங்ஸ்லேயே வந்து குத்துது. ஃபங்க்ஷனால் மூச்சு விட முடியாமல் அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்கிட்டு அப்படியே வந்து ஆரம் முன்னாடி நீல் டவுன் பண்ணுறான். ஆரம் அப்படியே கடைசியாக ஃபங்க்ஷனோட ஃபேஸில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெத் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காடுறான். இப்போ ஃபங்க்ஷன் கீழே கொலாப்ஸ் ஆகி விழுந்திருந்தவன் மறுபடியும் வந்துருச்சு. ஆரம் கூட பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுறான். இந்த தடவை ஃபங்க்ஷன் வந்து ஆரமாக போட்டு செம்மையாக வந்து அடிக்கிறான். அவனோட ஃபேஸ்லேயே வந்து மாறி பஞ்ச் பண்ணுறான். அவனோட ஆப்ஸில் அப்படி வந்து கிக் பண்ணுறான். பயங்கரமாக கிக் பண்ணி ஆரமோட வயிற்றுலையும் வந்துட்டு பயங்கரமாக வந்து மார்க்ஸ் விழுகுது. அவனுக்கும் வந்து பயங்கரமாக ப்ளீட் ஆகுது. அப்படியே அவனோட கிக்கில் ஆரமுக்கு வந்துட்டு வாயிலேருந்து அப்படியே ப்ளட்டெல்லாம் வந்து வாமிட் ஆகுது. அப்புறம் ஆரம்புக்கு புல்லட் ஷாட் பட்டிருந்த அதே இடத்துல மறுபடியும் வந்துட்டு அவன் திரும்பி இருக்கும்போது அதே மாதிரி வந்து ஃபங்க்ஷன் வந்து பஞ்ச் பண்ணுறான். அந்த புல்லட் ஷாட் பட்ட இடத்துல பஞ்ச் பண்ணோன்னா ஆரமால் தாங்கிக்கவே முடியல. வலி பயங்கரமாக வலிக்குது. ஆரம் அப்படியே கீழே விழுந்து துடிச்சு அப்படியே கீழே விழுகிறான். நிமிஷம் ஆரம் அவனோட செல்ஃபை இழந்து அப்படியே வந்து கண்ணை மூடி கீழே கொலாப்ஸ் ஆகுறான். அப்போது அவனோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு மெமரி, நீங்கள் முன்னாடி அழகாக ஒயிட் கலர் சாரி கட்டிட்டு நின்றுட்டு அவனோட ஹேண்ட் எடுத்து உங்களோட வயிற்றில் வச்சுட்டு ஐம் ப்ரெக்னென்ட், யூஆர் சூன் கான் பி ஃபாதர் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட சொன்னது அவனுக்கு வந்து திருப்பி கேட்குது. அவன் கண்ணை டப்புன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனோட காலை பிடிச்சி டக்குன்னு கீழே இழுத்து அவன் மேலே ஏறி உட்காந்து அப்படி வந்து பஞ்ச் பண்ணுறான். அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக டீஃபார்ம் ஆகுற வரைக்கும் அப்படி அவன் கையில் இருக்கிற போன் வந்து அவன் கையிலே குத்தி அவனுக்கே வந்து ப்ளீட் ஆகுது. அந்த அளவுக்கு ஆரமோட ஃபங்க்ஷனோட ஃபேஸில் வந்து அப்படி பஞ்ச் பண்ணுறான். 2 பேரும் காட்டுத்தனமாக அடிச்சுக்கிறாங்க. பட் கடைசியில் வந்துட்டு ஃபங்க்ஷனோட மூச்சு காற்று வந்து நிற்குது. பிகாஸ் அவனோட ரிப்கேஜ் வந்து உடஞ்சி அவனோட லங்கில் குத்திருக்கோம் இல்லையா, ஸோ அவனால் மூச்சு விட முடியாமல் அவனோட மூக்கிலேருந்து ஃபுல்லாக ப்ளட்டு லீக் ஆகி ஃபங்க்ஷனோட மூச்சு காற்று வந்து நிற்குது.
அப்போது எல்லாருமே வந்து சைலண்ட்டாக ஆரமே பார்க்குறாங்க. ஆரம் ஒரு டெவில் மாதிரி, ஒரு பயங்கரமான பீஸ்ட் மாதிரி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரோர் பண்ணிட்டு அப்படியே வந்து எழுந்து நிற்கிறான். தெரிஞ்சுதாடா தெரிஞ்சுதாடா ஆரம் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு செத்து போன பேங்க்ஷனோட செஸ்ட்லேயே மறுபடியும் மிதிச்சுட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். அப்போது பேங்க்ஷன் செத்துட்டான்னு தெரிஞ்சோடனே சுற்றி இருக்கிற அத்தனை பேத்துக்கும் அவ்வளோ ஷாக்கு. எல்லோரும் ஆரமாக அப்படி பேரஞ்ச மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போது பேங்க்ஷனோட மோஸ்ட் லாயல் மென் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவன்தான் அப்படியே திரும்பி நீங்கள் இருக்கிற ரூமை தான் வந்து பார்க்குறான். பேங்க்ஷன் வந்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நான் பொழைக்கல அப்படின்னா அந்த பொண்ணும் பொழைக்கக்கூடாது, என்னோட பொண்ணுக்கு உயிர் கொடுக்காத அந்த பொண்ணும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்திருப்பான். ஸோ அவன் தான் அப்படியே உங்களை நோக்கி வந்து கன்னை தூக்கி அப்படியே நீட்டும்போ ஹோபி வந்து பார்த்துட்டு அவனை போய் ஒரே இடி. அப்போது உங்களை எய்ம் பண்ணி வந்த புல்லட் வந்துட்டு லைட்டாக ஸ்லிப் ஆகி கரெக்டாக பேங்க்ஷனோட பொண்ணு மேலே போய் பட்டுருது. அவள் ஆக்சுவலி வந்து அவளை குளோரோஃபார்ம் எல்லாம் கொடுத்து மயக்கத்தில் படுக்க வச்சுருப்பாங்க இல்லையா, அவன் மேலே அந்த புல்லட் பட்டு அவளோட உயிர் வந்து போயிடுது. இப்போது பேங்க்ஷனோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அப்படியே அடைச்சி போய் ஆரமாக பார்த்துட்ருக்காங்க. எவன் வர்றதுனாலும் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரமாக அவனோட ஃபேஸை கவர் பண்ணியிருக்கிற அந்த முடியை வந்துட்டு இப்படி எடுத்து இப்படி விடுறான். அப்போது ஆரமோட ஃபேஸை பார்க்குறக்கே அத்தனை பேத்துக்கும் பயமாக இருக்குது. எல்லாருமே அப்படியே பின்னாடி போகிறாங்க. எல்லாருமே அவனுக்கு வந்து வழி விட்டு நிற்கிறாங்க. அப்போது ஆரம்தான் அப்படியே வந்து நீங்கள் இருக்கிற ரூமுக்கு தான் வந்து வர்றான். ஷூகாவும் ஜெய்ஹோப்பும் ஆரம் கூடயே வந்து வராங்க. அப்போது உங்களை ஆப்ரேஷன் சூட்டில் படுக்க வச்சுருக்கிறத பார்த்துட்டு ஆரம்புக்கு செம்மையாக வந்துட்டு பயமாகுது. வாட் இஸ் ராங் வித் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க டாக்டர்ஸ் கிட்டே தான் வந்து கேட்குறான். நோ ஷி இஸ் ஃபைன், ஒன்றுமே பண்ணல, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணோம், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் ஏன் மயக்கமாக இருக்கா, ஏன் முழிக்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி ஆரம்பம் வந்து கேட்குறான். அப்போது இல்லை குளோரோஃபார்ம் தான் கொடுத்துருக்கோம், இன்னும் 24 ஹவர்ஸில் கண்ணை முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. அப்போது உங்களை தான் வந்துட்டு அப்படியே வந்து பார்க்குறான். உங்களோட ஃபோர்ஹெட்டில் வந்து டச் பண்ணுறான். அப்படியே தலையில் அப்படியே வந்து டச் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி உங்களை வந்துட்டு ஹஸ்கி வாய்ஸில் கூப்பிடுறான். உனக்கு கேட்குது தானடி, நல்லா இருக்கில்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்லேயே வந்து கிஸ் பண்ணுறான். அப்புறம் உங்களோட ஸ்டொமக்கை வந்து டச் பண்ணி பார்க்குறான். அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் அங்கேருந்து தூக்கிக்கிறான். இப்போது இப்படியே ஒரு 3 days வந்து ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு குளோரோஃபார்ம் வந்து ஹை டோஸ் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் வந்து 3 நாள் வந்து நல்லா தூங்கியிருந்திருப்பீங்க. ஆரம்புக்குமே அவனோட காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு அறிந்திருக்கும். ஆனாலுமே அவன் ஃபேஸ்லலாம் வந்துட்டு அங்கங்கே வீக்கம் இருக்குது, அடி வாங்கினது. நீங்கள் தான் அப்படியே உங்களை ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து தூங்க வச்சிட்ருக்காங்க. அப்போது உங்களோட ஐஸை வந்துட்டு அப்படியே லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க முன்னாடி அபி, அப்புறம் கெரோ, அப்புறம் டோலியா, அந்த அதர் சைடில் ஷுகா, அதுக்கப்புறம் ஜியோப் எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வரும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ உங்களை பார்க்குறக்காக தான் எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது ஆரம்பம் உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்து அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறான். நீங்கள் ஆரம்பம் பார்த்தவொடனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து உட்கார ட்ரை பண்ணுறீங்க. உங்களை வந்துட்டு கெரோ வந்துட்டு அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறா. ஆரம் உங்களுக்கு கண்ணை முழிச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்கள் பக்கத்தில் வரான். வந்துட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் ஆரம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆரம் உங்களை அப்படியே வந்துட்டு ஃபேஸை கப் பண்ணி அப்படியே உங்களோட கண்ணுக்குள்ளே டீப்பாக பார்க்குறான். நீங்களும் அப்படியே ஆரமோட ஃபேஸையே தான் பார்க்குறீங்க, உங்களோட கண்ணையே தான் பார்க்குறீங்க. இப்போது ஆரம் உங்களோட லிப்ஸில் வந்து அப்படின்னு சொல்லி டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறான், ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். நீங்களும் பதிலுக்கு ஆரம்ப பிடிச்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறீங்க. எல்லோரும் சிரிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ நேரம் கிஸ் பண்ணுறீங்க. அப்படி உங்களோட லவ்வை வந்து பொழிஞ்சுக்கிறீங்க. அவ்வளோ வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும். அப்போ ஆரம் உங்களோட லிப்ஸை லீவ் பண்ணிவிட்டு ஐம் சாரி வயன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்களும் ஐம் சாரி ஆரம்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி சாரி சொல்கிறீங்க. ஐம் சாரி ஆரம், நான் வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்க. ஆரம் உங்களை ஸ்டாப் பண்ணிவிட்டு, எனக்கு எனக்கு தெரியும், ஐம் சாரி, நானும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாரி சொல்கிறான். 2 பேரும் மறுபடியும் கிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போது டாக்டர் தான் வந்து உள்ளே வராரு. முடிச்சிட்டாங்களா? இவங்க முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு செக்கப் பண்ணணுன்னு இருந்தோம். இப்போது அந்த செக்கப் பண்ணிடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது ஆரம் வந்து டாக்டர்கிட்ட கேட்குறான், என்ன என்ன செக்கப் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது டாக்டர் தான், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை ஆரம், எல்லாம் நார்மல் செக்கப் தான். ஒரு ஒரு 15 மினிட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்து உங்களோட கையில் கிஸ் பண்ணிவிட்டு, இருடி வந்துடுறேன் சரியா, எதுனானா கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது வெளியே இருந்து ஹோபிதா, டே வாடா, ஏதோ செக்கப்புன்னு சொல்கிறாங்கல்ல, உன் ஒய்ஃபை மறுபடியும் எங்கேயும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போது ஆரம்பம் சிரிச்சுட்டே அவனோட பேக் ஹெட்டை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு வெளியில் போகிறான். அப்போது டாக்டர்ஸ் உங்களோட ஸ்டொமக்கில் வந்து ஒரு ஜெல் அப்ளை பண்ணி ஒரு கேமரா மாதிரி ஒரு திங்கை வந்துட்டு உங்களோட ஸ்டொமக் மேலே வச்சு ஏதோ வந்து பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே வந்து பார்க்குறீங்க. மானிட்டரில் வந்துட்டு குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து தெரியுது. ஆனால் பக்கத்தில் ஏதோ ஒரு துடிப்பும் தெரியுது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு துடிப்பும் தெரியுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு. நீங்கள் எதுவுமே டாக்டர்கிட்ட கேட்டுக்கல. உங்களுக்கு லைட்டாக பயமாகுது. அப்போது டாக்டர் உங்கள்கிட்ட ஏதோ சொல்ல வர்றாரு. அப்போது நீங்கள் தான், டாக்டர் ஏதாவது பிரச்சனையா, குழந்தைக்கு எதுனா அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது டாக்டர் தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ரொம்ப ஃபைன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு உயிரே வந்துட்டு வருது. வெளியில் போயிட்டு டாக்டர் ஆரம்போட காதில் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சொன்னோன்னே ஆரம்புக்கு வந்து செம்ம ப்ளஷ் ஆகுது. கூட இருக்கிறவங்களும் காதில் சொல்லலை, லைக் நார்மலாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. கூட இருக்கிறவங்களும் வந்துட்டு செம்மையாக வந்து ஆரம்பை டீஸ் பண்ணுறாங்க. டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து டீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆரம்புக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே வந்துட்டு டோரை திறந்துட்டு உள்ளே வரான். உள்ளே வந்தால் நீங்களும் ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணிட்டு தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம் உங்ககிட்ட வந்துட்டு அவரோட 3 ஃபிங்கர்ஸை கட்டி அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட ஹெட்டை வந்து நாட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து செம்மையாக சிரிப்பு வருது. ஆரம்புக்குமே வந்து ரொம்ப சிரிப்பு வருது. அப்போ வெளியே இருந்துட்டு சுகா, கேட்டியாடா ட்ரிப்ளெட்ஸாம் 3 அப்படின்னு சொல்லியிருக்கான். பையன் தரமான வேலையாக பார்த்து விட்ருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஜெயோப் வந்து சொல்கிறான். ஏண்டி உங்கள் அண்ணன் பார்த்த வேலையை பற்றியா அப்படின்னு சொல்லி சுகா வந்து கெரோவை பற்றி கேட்குறான். அப்போ கெரோ தான், நான் எதுவும் சொல்ல விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்றா. இப்போ டோலியா தான் சொல்கிறா, ஜூனா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எல்லோரும் பேசி செம்மையாக சிரிச்சுக்கிறாங்க. அப்போது ஆரம் உங்கள்கிட்ட ரொமான்டிக்காக வந்து உங்களை பார்த்து 3 அடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு உங்களோட ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம வெக்கமாக இருக்குது. ஆரம் உங்களோட ஃபேஸில் இருக்க உங்களோட கையை எடுத்து விட்டுட்டு சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். போங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து திரும்பிக்கிறீங்க. 2 பேரும் இவ்வளோ பேஷனேட்டாக வந்து கிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போது அப்படின்னு சொல்லிட்டு கெரோ தான் வந்து உள்ள வரா. என்ன நீ ட்ரிப்ளெட்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னதை கேட்டோன்னு உங்கள் ஃபேஸ் எல்லாம் ரெட் கலரில் ஆகுது. கெரோ சும்மா இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. என்ன சும்மா இருக்கிறது, இன்னும் என் 3 மருமக பிள்ளைகளையும் பார்த்துக்கிறது எனக்கு வேலையாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போது கெரோ தான், சுகா சுகா ஆமாம் நான் கேட்க மறந்துட்டேன், இந்த விக்டோரியா அண்ணாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது சுகா தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மக் பண்ணுறான். அவளா மேலே இந்நேரம் சொர்க்கலோகத்தில் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே காட்டுறான். அப்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கெரோ தான் வந்து கேட்குறா. என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது சுகா தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறான். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்டா, விக்டோரியா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் தப்பிக்கலான்னு சொல்லி அந்த பிளேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பா. ஆனால் ஆக்சுவலி அவள் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு நடு கடலில் வச்சுருந்துருப்பாங்க. அங்கேருந்து வெளியில் வர ட்ரை பண்ணியிருந்திருப்பா. அப்போது சுகா தான் வெளியில் கன்னோடு உட்காந்துட்டு இருந்திருப்பான். இந்த கதை உருவாகிற காரணமே நீ தான், இன்னும் எப்படி உயிரோட விட முடியும், இவ்வளோ நாள் எங்கள் மச்சான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு காரணம் நீ தான்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவளோட ஹெட்லேயே வந்துட்டு சுடுறான். பிச் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது விக்டோரியா அவளோட ஹெட்டில் வந்துட்டு ஷார்ட் பட்டு அப்படியே வந்து கீழே விழுந்து செத்துடுறா. அப்போது இதை கேட்டு நீங்கள் எல்லாருமே வந்து சைலண்ட்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரம் ஷி டிசர்வ்ட் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஆரமோட ஆர்ம்ஸில் வந்து சாஞ்சுக்கிறீங்க. இப்போது இப்படியே 4 years லேட்டர்டா உங்களுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு. அவங்களுக்கு 4 வருஷம் ஆச்சு. 4 பேத்துக்குமே வந்து 4 years ஆச்சு. இப்போது நீங்கள் தான் ஒரு ஃபேமிலி டின்னருக்காக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. லைக் ஒரு மூவி, அதுக்கப்புறம் டின்னர். அதுக்காக தான் வீட்லேயே வந்து மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றதுக்காக தான். அப்போது உங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து அந்த டின்னருக்கு வராங்க. லைக் கேரோ, சுகா, அப்புறம் டோலியா, ஹோபி, அதுக்கப்புறம் அபி, டயாங், அதுக்கப்புறம் நீங்கள் நம்ஜூன் எல்லாருமே வந்து அந்த மூவி நைட்டுக்காக தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு அழகான பிளாக் கலர் சாரீ வந்து கட்டியிருக்கீங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு ஆஸ் யூஷுவல். அப்போது நீங்கள் தான் அந்த பேனில் இருக்க கேக்கை கொஞ்சம் ஃப்ளிப் பண்ண அப்படின்னு சொல்லி ஆரம்கிட்ட சொல்கிறீங்க. அப்போது ஆரம் ஹேண்டில் மட்டும் தனியாக கழட்டி எடுக்கிறான். நீங்கள் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே வந்து ஆரம்ப பார்க்குறீங்க. எஸ், எப்போ சமைக்க கூப்பிட்டாலும் ஆரம் இந்த மாதிரி தான் பண்ணுவான். மூவி நைட்டுக்கு டைமும் வந்துட்டு ஆகுது. கெரோக்கும் சுகாக்கும் மின்னுன்னு ஒரு பையன் இருக்கான். அண்ட் தென் நம்ம டோலியா மச்சானுக்கும் ஹோபிக்கும் வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா, மினி. ஸோ எல்லா குட்டீஸையும் வந்துட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ஜோடி ஜோடியாக கீழே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போது ஆரம் தான் பிளாங்கெட்டோடு வந்து உட்காந்துட்ருக்கான். நீங்கள் போயிட்டு ஆரம் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. எல்லா பாப்கார்ன் எல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு மூவியெல்லாம் போட்டு விட்டு போயிட்டு ஆரம் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஆரம் அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களை தூக்கி அவனோட மடியில் உட்கார வச்சுக்கிறான். உட்கார வச்சுட்டு உங்கள் 2 பேர்த்துக்கும் சேர்த்து பிளாங்கெட் வந்து கவர் பண்ணிக்கிறான். அப்போது எல்லாருமே வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி அமைதியாக வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. எஸ், ஆரம் இந்த மாதிரி தான். அவன் உங்கள் மேலே அவ்வளோ அப்சஸ்டாக இருக்கிறனால, அவங்கள அவ்வளோ மிஸ் பண்ணி இருந்ததுனால உங்களை ஒரு நிமிஷம் கூட விட மாட்டான். இந்த 4 வருஷமாக உங்களுக்கு இதே பாடு தான். அவனை சமாளிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும்னு ஆகிடும். உங்களோட 3 குழந்தைங்களும் பின்னாடி லட்டு லட்டாக அழகாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஷையாகும். பட் ஆரம் உங்களை விடவே மாட்டான். நீங்கள் ஆரமோட மடியில் உட்காந்துட்ருக்கீங்க. எல்லாருமே வந்து இன்டென்ஸாக படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஆரமோட கை மட்டும் சும்மாவே இருக்க மாட்டேது. உங்களோட ஹிப்பு, உங்களோட செஸ்ட்டுன்னு பிடிச்சி அமுத்திட்டே இருக்கான். நீங்கள் ஆரம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் ஆரம் கொஞ்சம் கூட கேட்கல. பயங்கரமாக உங்களோட செஸ்ட்டு போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் ஆரம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணை மூடி அப்படியே திரும்பி ஆரமோட நெக்கை வந்து சக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆரம்க்கு அதில் செம்மையாக வந்து டெம்ட் ஆகுது. ஆரம் யார் இருக்கா என்னென்னலாம் பார்க்கல. அவங்கள அப்படியே தூக்கிட்டு அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போகிறான். அப்போது உங்களோட பையன்தான் வந்துட்டு, டாடி அம்மாவை கூட்டிகிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டியான வாய்ஸில் கேட்குறான். அப்போது சுகா தான் அவள் வந்து அப்படின்னு சொல்லி என்னமோ சொல்ல வரான். அப்போ கேரோ வந்து சுகாவோட வாயிலே அடிக்கிறா. கம்முன்னு இருடா, குழந்தைட்ட என்ன பேசணும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போது கேரோ தான் ஓடி போயிட்டு அவங்க 3 குழந்தைங்களையும் வந்துட்டு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா. உட்காந்துட்டு அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. சுகாவுக்கு செம்ம சிரிப்பு வருது. அப்போது ஆரம்பம் அவங்கள அப்படியே தூக்கிட்டு வந்து பொட்டுன்னு பெட்டில் போடுறான். ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற, எல்லோரும் இருக்கும்போது இப்படி தான் தூக்கிட்டு வருவியா, எல்லோரும் என்னை எவ்வளோ அசிங்கமாக பார்த்தாங்க தெரியுமா, எனக்கு எம்பரஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஆரம்பம் இதில் என்னடி எம்பரஸ்மெண்ட் இருக்குது, நம்ம 2 பேர்த்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் எப்படா ஆச்சு, என்னை தூக்கிட்டு வந்தேன், ப்ரெக்னென்ட் ஆக்குனேன், நம்ம 2 பேருக்கும் குழந்த பிறந்தது, நம்ம எப்படா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஆரம்பம் பார்த்து கேட்குறீங்க. ஆமாடி, அப்போல்லாம் நீ என்னை பார்த்தாலே பயந்து நடுங்குவேன், ஆனால் இப்போது வாடா போடான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ பேச பேச அவன் வந்துட்டு அவனோட ஹேண்டை வச்சு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். நீங்கள் அவன்கிட்ட பேசுகிற மும்பரத்தில் அதெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் அப்போது, இப்போலாம் வயன் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டா சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், என்னை பார்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், உன்னை பார்த்தும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது ஆரம்பம் டக்குன்னு வந்துட்டு உங்களோட சாரி பிடிச்சி அப்படியே வெக்குன்னு இழுக்கிறான். ஃபுல்லாக கலண்டுருச்சு. நீங்கள்
அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்ப பார்க்குறீங்க. அப்படியே ஃபுல் சாரி வந்து கழட்டி விட்டுட்டான். எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் கல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஆரம்ப பார்க்குறீங்க. ஆரம் வேணாம் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆரம் இப்போ தாண்டி எனக்கு அப்பா இது வார்த்தையை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இவனுங்க 3 பேர் பிறந்தானுங்க. என் பொண்டாட்டி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து சொல்கிறான். இப்போது ஆரம் தான் ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டு ஒரு பவுல் நிறைய ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் அப்படியே அந்த ஐஸ் க்யூப்பை பார்க்குறீங்க. ஆரம்ப பார்க்குறீங்க. அப்படியே ஆரம்ப புஷ் பண்ணிட்டு அவன் மேலே நீங்கள் ஏறி உட்காந்துட்டு உங்களோட மவுத்துக்குள்ளே வந்து ஐஸ் க்யூப்பை போடுறீங்க. ஹே என்னடி அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி அப்படியே போதையான வாய்ஸில் கேட்குறான். நீங்கள் இந்த ஐஸ் க்யூப் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆரம்புக்கு அப்படி ப்ளஷ் ஆகுது. பிகாஸ் அவன் உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு தடவை ஐஸ் க்யூப் வச்சு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா, அதனால உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. அவனுக்கும் செம்மையாக ப்ளஷ் ஆகுது. நீங்கள் ஐம் கான் ரீப்ளேஸ் தட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீ பண்ணதுக்கு உனக்கு ரீபே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மவுத்தில் அப்படியே ஐஸ் க்யூப்பை வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஆரமோட லிப்ஸில் அப்படியே வந்து கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த ஐஸ் க்யூப்பை டேஸ்ட் பண்ணிகிட்டே வந்து பயங்கரமாக பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே அந்த ஐஸ் க்யூப்பை உங்கள் மவுத்தில் வச்சுட்டே ஆரமோட நெக்கு, அவனோட செஸ்ட், அவனோட ஆப்ஸ்ன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஆரம்ப ஃபுல்லாக அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ஃபுல்லாக அண்ட்ரெஸ் ஆகிட்டு அவனோட ப்ரைவேட் பார்ட்டில் போயிட்டு நீங்கள் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளஷர் பண்ணுறீங்க. அவன் அப்படியே ஹெட்டெல்லாம் பின்னாடி போட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே உங்களோட மவுத்தை வச்சு அவனுக்கு ரொம்ப 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 ப்ளஷர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த ஐஸ் க்யூப்போட கூல்னஸும் உங்கள் மவுத்தில் இருக்க ஹீட்டும் அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியான ஃபீலாக இருக்குது. அப்படியே ஹாஃப் ஐஸில் உங்களை வந்துட்டு பார்த்துட்ருக்கான். நீங்கள் ரொம்ப நேரமாக அவனுக்கு அந்த மாதிரி தான் ப்ளஷரைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்போது ஆரம் உங்களை புஷ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணி ரொம்ப அப்படியே ப்ளஷரைசிங்காக ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக உங்கள் கூட ஒன்றா இருக்கான். நீங்கள் ஆரம்ப புஷ் பண்ணிவிட்டு அவன் மேலே நீங்கள் ஏறி உட்காந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக அந்த மாதிரி பண்ணுறீங்க. அவன் கீழே நீங்கள் மேலே, நீங்கள் கீழே அவன் மேலேன்னு சொல்லி மாறி மாற்றி வந்து உங்களோட லவ்வை வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஐயோ கடவுளே இதுக்கு எதுக்குடா நம்மளை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. அப்போது அவங்க ஆக்வர்டான சைலன்ஸில் படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு டொப்புன்னு ஒரு சத்தம். அப்போது ஜோலியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறா. கெரவை பார்த்து கெரவுக்கும் சிரிப்பு வந்து 2 பேரும் அப்படின்னு சொல்லி சவுண்டாகவே சிரிச்சிடுறாங்க. டே ஜூனா கட்டில் உடச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லி டோலியா வந்து சொல்கிறா. சொன்னது கேட்டோன்னே அபிக்கும் சரியான செய்யாவது அப்படியே வந்துட்டு மூஞ்சி முடிக்கிறா. இதோட எத்தனாவது கட்டில்றா டே உங்களுக்கு இதுவே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோலியா வந்து சொல்கிறா. கெரோக்கும் செம்ம செய்யாது. எல்லோரும் செம்மையாக சிரிக்கிறாங்க. அப்போது உங்களோட குழந்தைங்க தான் என்ன சவுண்டு என்ன சத்தம் அம்மா அப்பா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அபிதான் மேலே பாரு வெள்ளை கக்கா பறக்குது, கீழே பாரு இங்கே போகுது அங்கே போகுது அப்படி சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்ருக்கா. நீங்கள் அந்த சேம் டைம் உள்ள ஐயோ கடவுளே பெட்டு உடஞ்ச சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்கும், நாளைக்கு என்ன வச்சு செய்ய போகிறாளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவங்களுக்குள்ள நடக்காததா நமக்கு இப்போ நடந்தது. இதுக்கு என்ன இருக்குது பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சீக்கில் வந்துட்டு ஆரம் கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஷையாக அவங்களோட ஃபேஸை வந்து கவர் பண்ணிக்கிறீங்க. இப்படி தான் அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக வந்து போகுது. ஆரம்பக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகலை, பட் அது தேவையே கிடையாது. எப்படினாலும் நீங்கள் அவனோட தான். அவன் உங்களை வந்துட்டு வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க போகிறதில்ல. உங்கள் மேலே இருக்கிற அப்சஷன் அவனுக்கு குறைய போகிறதும் இல்லை. ஓகேடா மீஸ், இந்த எஃப்எஃப்பை நான் இதோடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். இன்னொரு எஃப்எஃப்பில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.